ஹாய், வெல்கம் பேக் டு another இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஆஃப் ஃப்ரைடே பீட்ஸ். இந்த சீரீஸில் நம்ம என்னோடய பழைய கவர் சாங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உள்ள என்னென்ன ட்ராக்ஸ்லாம் போட்டிருக்கேன், என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மழை வரப்போகுதே பை ஹாரிஸ் ஜெயராஜ் ஃப்ரம் த மூவி என்னை அறிந்தார். இந்த மூவியில் வர நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? Now you can see my screen. நானே அப்படியே ஒரு ஓரமாக வந்திருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ராக். ஒரு 12 ட்ராக்ஸ் கிட்டே இருக்கும் என்கிட்ட. ஐ திங்க் இருங்க, எண்ணி இல்லாமல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13th ட்ராக் வந்து யாரது? ஒரிஜினல் சாங். ஓகேங்களா, இதை கேட்டு தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் சாங்கை கேட்டுருவோம். ஓகேங்களா, 3 2 1. ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு ஃபேட் போட்டிருக்கேன், அந்த இடம்லாம் தேவைப்படாது. அது அந்த எலிமெண்ட் வர நான் வேறு இந்த ஒரிஜினல் சாங் அப்படியே ப்ளே பண்ணிட்டா காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சு திடீர்னு. ஆஸ் பர் ரூல் ஆஃப் ஃபேர் யூஸ் நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு பாட்டை வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஸோ யாரும் எனக்கு காப்பிரைட் போட்டுறாதீங்க. அப்புறம் நான் திருப்பி வந்து மெயில் அடிப்பேன். உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை. ஓகே, ஒரிஜினல் சாங் கேட்டிங்களா? இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஒரு ட்ராக்காக நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிக் பேட்டர்ன். இது வந்து ஃபில்லுக்கு அந்த முன்னாடி வர ஃபில்லு அதோட கிக் மட்டும். இது இந்த மாதிரி போகும். இதே தான் அப்படியே இன்னொரு வாட்டி லூப் ஆகும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற அதே தான் கூட. இது அடுத்த பேட்டர்ன். டிம் டிம் இதே தான் அப்படியே அடுத்தது. இது நான் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம வந்து இப்போது ஸ்னாரை நான் அப்படியே போடுறதுக்கு மேலேயே இதுவும் அந்த போர்ஜா கிட்ட தான். ஸோ இது மட்டும் தனியாக போடுறேன். ப்ரொடியூசர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நான் சிம்பிளுக்கு வந்து இங்கே ப்ளகின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு காண்டாக்ட் லைப்ரரி, லுக் ஹாலண்டோட காண்டாக்ட் லைப்ரரி தான் இது. அடித்து சொல்லுவேன், ஏன்னா அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் ட்ரம்முக்கு.
ஸோ இது வந்து லூக் ஹாலண்டோட ட்ரம் ப்ளக்கின் ஓகேங்களா. நான் இப்போ எப்படி உங்களுக்கு காட்டுவேன், இந்த ட்ரம்மை காட்டி ஆகணும் மீன்ஸ் செம்ம ட்ரம்ஸு சூப்பராக இருக்கும். ட்ரம்ஸ் கிட் வியூ. ஸோ இதுதான் லூக் ஹாலண்டோட அந்த ட்ரம் ப்ளக்கின். அப்படி பயங்கரமாக இருக்க ட்ரம் இங்கே பாருங்க. டொப் டாக். கேட்கவே இல்லை. இதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன் போல். எது கேட்கும் இதில்? நான் ஒன்றுமே கேட்கல. மியூட்டில் இருக்கா வெளியே? மியூட்டில் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள். பை தி வே இந்த கவரில் நான் இந்த 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 சவுண்ட்ஸ்லாம் நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு டாம்லெஸ் ட்ரம் பீட் ஓகேங்களா. ஆனால் சூப்பராக இருக்கும் கேட்க. இதோட ஒரு சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் அந்த சிம்பிள் மட்டும். அப்புறம் இங்கே ஒரு சிம்பிள், இங்கே ஒரு சிம்பிள், இங்கே ஒரு சிம்பிள், இந்த மாதிரி நிறைய சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எங்கெங்கெல்லாம் வரணுமோ அங்கெங்கெல்லாம் வச்சுருக்கேன். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதை நெக்ஸ்ட்டு வந்து ஹைஹேட். இந்த பாட்டுக்கு முக்கியமான இடமே இந்த ஹைஹேட் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பீட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் ஓகேங்களா. ஏன் இதெல்லாம் நான் வேவாக மாற்றிட்டேன் அப்படின்னா, என்னோடய லேப்டாப் வந்து சுத்தமாக தாங்கவே இல்லை. அதனால் பேசிக்காக அம்மா லேப்டாப் ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுவானுங்க ஓகேங்களா. 1 2 3 4 நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு போர்ஷனு. இந்த இடம் சூப்பராக இருக்கும். எப்படி இந்த இந்த பீட் கூட இந்த ஹையாட்டை கேட்டப்போ தான் இதை கவரே பண்ணணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிட்டார் ட்ராக்கு. வெறும் ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார், சும்மா ஒரு ஸ்ட்ரம் மட்டும்தான் இருக்கும் இதில். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லெஃப்ட்டில் கேட்கும். ஏன்னா வந்து லெஃப்ட்டில் லைட்டாக பேன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் அது லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில. இங்கே லெஃப்ட் எனக்கு. சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து இபீஸ் எலக்ட்ரிக் பியானோ. இது வந்து அடிக்டிவ் கீஸோட ஃபங்கி கீஸோ ஏதோ ஒன்று வரும். இவங்க பேரை பார்த்து சொல்கிறாங்க. Mark 1 ஃபங்கி ஃபில்டர் ஓகேங்களா. இது ஒரு Mark 1 பியானோ. டோன் சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்கள். இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது இன்ட்ரோ. இதே பீட் தான் அந்த கண்ணை கட்டி விட்ட லைன்லேயே வரும். நெக்ஸ்ட்டு வர டடன டடன அதுக்கு வந்து இங்கே நெக்ஸ்ட்டு பேக்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக பேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆம்பியன் ஃபீல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதை கேட்கணுன்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகும். நெக்ஸ்ட்டு பேஸ் கிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த பேஸ் தான்.
நான் பேட்ஸ்க்கு என்ன ப்ளகின் யூஸ் பண்ணேன்றது சொல்லவே இல்லை. நான் யூஸ் பண்ணது கார்கோட டைட்டன் எக்ஸ்ட்ரீம்ன்ற ப்ளகின். அதுக்கு நான் ஒரு கம்ப்ரெசர் போட்டு கிக் கூட வச்சுருக்கேன். எனக்கு கிக் கேட்கவே இல்லை இது போட்டதுக்கப்புறம். ஸோ இதுதான். இதில் வந்து நான் வந்து போர்ட்டாமென்டோ பேட் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த நோட்டை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இது வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டூன் ட்ராக்கோட ஈஸி பேஸ். ப்ரீசெட்டில் அதுவும் போடல, ஓப்பன் பண்ண உடனே எடுத்து வாசிச்சிட்டேன். இப்போ நான் பேஸ் ட்ராக் மட்டும் போடுறேன். இது ஃபுல்லாகவே என்னோடய ஐடியாவில் போட்டது தான். நெக்ஸ்ட்டு வந்து இதே அப்படியே ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மெயினான லைன்லேயும் இதாக இருக்கும். அதுக்கடுத்து வெயிட் மேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பெரிய நோட்டும் அப்புறம் ஸ்லாப். உண்மையாக எனக்கு ஸ்லாப் ரொம்ப பிடிக்கும். அதனால ஆனால் எனக்கு வாசி தெரியாது பேஸு. ப்ளகின்ல வாசிப்பேன் சூப்பராக. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் கிட்டார். இதை வந்து ஃபுல்லாக ரைட்டில் பேன் பண்ணியிருப்பேன். எலக்ட்ரிக் கிட்டார் வந்து ஒரு மாதிரி க்ரன்ச் கார்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இதே தான் அப்படியே போயிட்டுருக்கும். அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். நடுவில் ஒரு இடத்துல வந்து இங்கே மட்டும் கட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதை நான் ஏன் ஃபுல்லாக ரைட்டில் பேன் பண்ணேன் அப்படின்னா, அக்கோஸ்டிக் கிட்டார்ஸை நான் வந்து லெஃப்ட்டில் பேன் பண்ணியிருப்பேன். ரெண்டுத்தையும் ஒன்றா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் இப்போ ரெண்டுமே வரும் பாருங்க. ஸோ இங்கே அக்கோஸ்டிக் கிட்டார் கேட்கும், இங்கே எலக்ட்ரிக். அது சூப்பராக இருக்கும். பாட்டோடு சேர்த்து கேட்குறப்போ அது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் முக்கியமான இடம், சிந்த். அந்த மெயினான டோனுக்கு நான் வந்து சிந்த் யூஸ் பண்ணி அந்த மெயினான சிந்த் டோனுக்கு நான் 2 ப்ளகின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்பயரோட இனிஷியல் ஆடியோ ஸ்பயரோட அல்ட்ராசோனிக் மெஸ்டோ அப்படின்ற ஒரு ப்ரீசெட். அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். செகண்ட் இருக்கிற டோன் வந்து ஃபேக்ட்ரி டோனோட எல்டி லீட் 10ன்ற ஒரு ரெண்டும் சிமிலராக இருக்கும், 2 டோனும் கேட்க. அதனால் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக லெஃப்ட், இதை ஃபுல்லாக ரைட்டில் பேன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கேளுங்க. இதே தான் அப்படி போகும். அவ்வளோதான், இதே தான் அங்கேயும். நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் ட்ராக் வந்து நான் இன்னும் வாய்ஸ் ட்ராக் எடுக்கலை. அதனால் இந்த பாட்டே பாடினார்ல கார்த்திக், அவரோட வாய்ஸே வந்து ஏஐயில் கொடுத்து பிரித்து இதில் சொல்லிவிட்டேன். கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே வந்து சேரும். எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும், முன்னும் பின்னும் நீ நடந்தால் இதுதான். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரிவர்ப் வந்து பஸ்ஸில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்க ரிவர்ப் ப்ளகின் என்ன அப்படின்னா, வால்ஹாலாவோட விண்டேஜ் வர்ப்.
ஓகேங்களா, இதுதான் செட்டிங்ஸ். டிகே 2 செகண்ட்ஸ், மிக்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கணும். ப்ரீ டிலே ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கலாம். நான் ஒன் செகண்ட் எதுக்கு வச்சுன்னு தெரியல, அது சென்ஸ் கூட பண்ண முடியாது. இது கரெக்டாக இருக்கும். கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில அப்படின்னா இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்மி பண்ணி காட்டுறேன். -19 இருக்குது இப்போது. நான் ஃபுல்லாக இப்போ 0 ஆக்குறேன். ஓகேங்களா, கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே வந்து சேரும். இதை வச்சேன்னா எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் பேசிக்காக பாத்ரூம்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து -19 இருந்தது, அதே மாதிரி -19. கண்ணை கட்டி விட்டால் கூட. ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி வெறும்னே தனியாக கேட்டு வைக்கக்கூடாது, ஃபுல் ஆடியோவும் நீங்கள் கேட்குறப்ப தான் வைக்கணும். அண்ட் திஸ் இஸ் த ஃபுல் சாங். நெக்ஸ்ட்டு இந்த வியூ போக மறந்துட்டோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு இங்கே நான் வந்து என்ன இது போக மாட்டுது, என்ன வர வர ரொம்ப மக்கார் பண்ணுறான் என் லேப்டாப்பு. மாஸ்டரில் ஓசோன் ப்ரோ போன வீடியோவில் போட்டேன். எல்லா வீடியோக்கும் நான் மாஸ்டர் பிளகின் ஓசோன் ப்ரோ போடுவேன். நம்ம ஓசோன் ப்ரோ போட்டு அதில் ஒரு ப்ரீசெட் வச்சுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சவுண்டிங் செட் ட்வீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் கேட்க. ஓகே, நான் வந்து இதுக்கு எலக்ட்ரானிக் கிளாரிட்டின்ற ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேண்ட்வித் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இமேஜர் போட்டுட்டு, ஏன்னா இந்த ப்ரீசெட்டில் இமேஜர் வராது. நீங்கள் ப்ளஸ் கொடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இமேஜர்னு இருக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி போட்டேன், இன்னொன்றுலாம் போட முடியாது. ஓகேங்களா, போட்டு மேக்ஸிமைசர் நான் எதுவும் கை வைக்கலை. ஈக்குவலைசரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவலைசரில் பேஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே 5th பேண்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ தான் அது கேட்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து ஸ்டீரியோடைப்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது ஃபுல்லாக கேட்போம். பிஃபோர் மிக்ஸ் அண்ட் பிஃபோர் மாஸ்டர் நீங்கள் பார்த்தே ஆகணும். இருங்க, இது பிஃபோர் மாஸ்டர் சவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ தான் சவுண்டிங் வந்து எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ, இந்த போட்டால் தான் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மறையுது, கேவலமாக விட்டு வந்துட்டேங்க முடிய. அதான் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.